நாடு முழுவதும் 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் மக்களவைத் தேர்தலின் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் நேற்று இரவு 11:45 நிலவரப்படி 61.2% வாக்குகள் பதிவாகியுள்ளது. 7 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள 58 மக்களவைத் தொகுதிகளுக்கு 6ஆம் கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது. டெல்லியில் 7, மேற்கு வங்கம், பீகாரில் தலா 8, ஹரியானாவில் 10, ஜார்க்கண்டில் 4, உத்தரப்பிரதேசத்தில் 14, ஜம்மு காஷ்மீரில் 1 என 58 தொகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்கு செலுத்தினர். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மனோகர் லால் கட்டார், சம்பித் பத்ரா, மேனகா காந்தி, பன்சூரி ஸ்வராஜ், மனோஜ் திவாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளராக களத்தில் உள்ளனர். இந்த நிலையில் டெல்லி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் டெல்லியில் தனது மனைவி சுதேஷுடன் சென்று வரிசையில் நின்று வாக்குப்பதிவு செய்தார். ராகுல் காந்தி தனது தாய் சோனியா காந்தியுடன் வாக்கு செலுத்திய பின் உற்சாகமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டார். அதேபோன்று பிரியங்கா காந்தி, அவரது கணவர் ராபர்ட் வர்தா, மகன் ராய்கன் ராஜீவ், மகள் மிராயா வர்தா ஆகியோரும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். இந்த நிலையில் இரவு 8 மணி நிலவரப்படி மொத்தமாக 59.9% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.